ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபார்ம் யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு கொஷின், அதாவது எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான மெமரி பேஸ்டு கொஷின் தான். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஸ்கோர் கார்டே வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம், ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து அவங்கவுங்க ஞாபகம் இருக்கிற கொஷின்ஸை வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 45 கொஷின் வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தர் ஒரு கொஷினை வந்து புதுசாக சொன்னால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து 100 கொஷின்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா நீங்களே அந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. ப்ரீவியஸாக எப்படி கொஷின் கேட்டாங்கன்னு அப்படின்னு தெரியாது, ஒரு ஐடியாவே இருக்காது. எப்படி கேட்பாங்க, என்ன பேட்டர்னில் கேட்பாங்க, ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்க, நிறைய குழப்பம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட்டையும் சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின் வந்து நம்ம வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த 60 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதினவங்க அவங்க ஞாபகம் வச்சு சொன்னதான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து 45 கொஷின்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்து இதில் கொஷின் நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் ஞாபகம் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் கொஷின்ஸ் வந்து புதுசாக நான் பார்க்கும்போது அதை வந்து நான் ஃப்ரேம் பண்ணிப்பேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வரவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து நம்ம ஈஸியாக வந்து கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து எக்ஸாம் எழுதினவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மேக் பண்ணுவோம். ஸோ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸும் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து பாருங்கள். 1 வீக்கில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெரிட் லிஸ்ட், அதாவது நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு 60க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் மார்க்காக இருக்கும். ஸோ 55க்கு மேலே மார்க் எடுத்தவங்க ஒரு 5லேருந்து 10 பேர் தான் இருக்காங்க. 50க்கு மேலே மார்க் எடுத்தவங்க ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ ஓவரால் 50க்கு மேலே கிராஸ் பண்ணவங்க ஒரு 70 கிட்ட இருக்காங்க. ஸோ நமக்கு 85 சீட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 50க்கு மேலே மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சீட் இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிக்கலாம். ஸோ 47, 48, 43 இந்த ரேஞ்சிலலாம் இருக்கிறவங்க அவங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்து 50க்கு மேலே மார்க் எடுக்கவங்க சூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த காலேஜில் அந்த மாதிரி வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து இதுதான் இருக்கிற சினாரியோ. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கொஷின்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கே வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கே இருந்தால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், 2 நாளில் வந்து நமக்கே ஞாபகம் வராது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.